ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபியில் ஈக்விட்டி ஷேர்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன், வெப்சைட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, காயின் பை ஜெரோதா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காயின் பை ஜெரோதா அப்படிங்கிற இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு லாகின் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால் நான் லாகின் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். நீங்கள் உள்ளே வந்தோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் ஒரு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு காலம் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் ஒரு 5 கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காமிக்கும். அதில் நம்ம இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டின்னு இருக்கா, அதை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஈக்விட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் காமிக்கும். இதில் லார்ஜ் கேப் இல்லை, இதில் லார்ஜ் கம்பெனிஸ், லார்ஜ் சைஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். இதில் மிட் கேப் அப்படின்னாச்சுன்னா மிட் சைஸ் ஆஃப் த கம்பெனி இருக்கும். ஸ்மால் கேப் அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்பெனி இருக்கும். மல்டி கேப்னா மல்டி எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். நம்ம லார்ஜ் கேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா இது எல்லாமே கம்பெனிஸ். இதுக்குள்ளே வந்து நிறையா ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வாங்க போனோம் அப்படின்னாச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக நம்ம சூஸ் பண்ணி பை பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்டில். இதில் அப்படி கிடையாது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐடிஎஃப்சி, இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. இப்போ நம்ம கொடுக்குற மணி, இப்போ அதில் பை பண்ணுற மணியை வந்து இதில் தான் இத்தனை பர்சன்டேஜஸில் வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதில் ஃபினான்ஸ் வேண்டாம், இப்போ வந்து நமக்கு ஆட்டோமொபைல் தான் வேணும் அப்படின்னாச்சுன்னா எந்த கம்பெனி வந்து எந்த பக்கெட், அதாவது இதில் ஒரு பக்கெட் சொல்லுவாங்க, எந்த பக்கெட்டில் வந்து அதிகமான இந்த ஆட்டோமொபைலில் அதிகமான ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த கம்பெனியில் நீங்கள் பை பண்ணலாம். இப்போ வெளியே வந்துடலாம். மிட் கேபிட்டல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போன உடனே இப்போ நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி கீழே வந்து நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டுன்னு இருக்கா. இதில் வந்து ரெண்டுமே ஒரே இதுதான். அப்படிங்கும்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா க்ரோன்னு ஒன்று இருக்கும், இது வந்து ஐடிசிடபிள்யூன்னு ஒன்று இருக்குது. இப்போ க்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியே மறுபடியும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஐடிசிடபிள்யூ அப்படின்னாச்சுன்னா இப்போ நமக்கு வர இன்கம் எப்படி சொல்கிறது, நமக்கான நம்ம இப்போ வந்து ஒரு க்ரோத்தில் போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கான ஷேர் வரும்போது அந்த ஷேர் வந்து அப்படியே நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆக்சுவலி நமக்கு வந்து லாங் டேர்மில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தான் இப்போ நம்மளோட மணி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் இன்வெஸ்ட் ஆகி அது வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, நமக்கான வளர்கிற வாய்ப்பே இல்லை. நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே இருக்கும், மல்டிப்ளை ஆகிற அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஒரு குட்டான ரோல் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான், க்ரோ தான் நம்ம எடுக்கணும், சூஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சும் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஒரு வருஷத்தில், அது 1 இயரில் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுவாங்க. 35.58% வந்து இதில் இருக்குது, க்ரோத் லெவல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியதுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம இப்போ இப்போ நம்ம பை பண்ண போகிற எஸ்ஐபி போட போகிற இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டில் வந்து எப்படி சொல்லிட்டுச்சுன்னா இதுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எந்தெந்த ஷேரில் எவ்வளோ போடணும், எந்தெந்த இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணணும், எதெல்லாம் உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான சேலரி, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கான சேலரி, அவங்க ரெண்ட்டு எல்லாமே அவங்க பேர் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நம்மக்கிட்ட இருந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து எந்த கம்பெனியில் வந்து கம்மியாக இருக்கோ, எந்த பக்கெட்டில் வந்து கம்மியாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. இப்போ அதே மாதிரி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இதில் ஃபினான்ஸ் தான் மேண்டேட்ரியாக இருக்குது, ஃபினான்ஸ். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனிஸ், எந்தெந்த கம்பெனிலாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்ணுற பக்கெட்டில் வந்து நிறைய நமக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசிஐ,
ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸு, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா பழக்கப்பட்ட கம்பெனி தான். அப்படிங்கும்போது இது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு இதுதான். அப்படிங்கும்போது வந்து நம்ம இப்போ இதில் பை பண்ணாலும் நம்ம பை பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதில் பை பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் மந்த்லி பை பண்ணுறேன், எஸ்ஐபி தான் நம்ம போட போகிறேன் அப்படின்னாச்சுன்னா எஸ்ஐபிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஏஎம்சி எஸ்ஐபின்னு இருக்கும். ஏஎம்சி எஸ்ஐபி அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஏஎம்சி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மாதம் நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. இப்போ 500 நான் மாதம் கட்டுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதம் என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாதம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே நான் எஸ்ஐபி அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து எவ்வளோ 5000 நம்ம கட்டுறோம் மாதம் அப்படி சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா மாதம் அந்த 5000 இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லைனாச்சுன்னா பெனால்ட்டி போட்டுருவாங்க. இப்போ ஒரு மாதம் நம்ம கட்டுறதுக்கு தவறிட்டோம், நம்ம அக்கௌண்ட்டில் 5000 இல்லை அப்படின்னாச்சுன்னா அதுக்காக பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ வந்து அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் எஸ்ஐபியில் வந்து நான் ஏஎம்சியில் வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து மாற்ற முடியாது. இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து ஏஎம்சியில் வந்து நீங்கள் வந்து ஏஎம்சியில் வந்து மந்த்லி 100 கட்டுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 100 rupees பே பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து நான் என்னால் 200 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படியாச்சும் இதை அந்த மாதிரி 200 மாற்றிக்கலாம். ஆனால் நான் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது. நான் ஏஎம்சியில் வந்து அப்படி பண்ண முடியாது. நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதை தான் நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும். அதை வந்து வித்ட்ரா பண்ணுற வரைக்கும், க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து அதை டிலேட் பண்ண தான் முடியும். அதுவும் வித்தின் 1 yearக்குள்ள நம்ம டிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக சார்ஜஸ் அவங்க பிடிக்க தான் செய்வாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏஎம்சிலே நம்ம பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இப்போ மந்த்லியா இது வந்து நம்ம கேட்டிருக்காங்க, மந்த்லி நம்ம போடுற மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து டேட் எத்தனாம் தேதி வரைக்கும் நம்ம எத்தனாம் தேதிக்குள்ள நம்ம கட்டலாம். இப்போ எத்தனாம் தேதி வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 15ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்டில் பைசா இருக்கும், பயம் இல்லை, கண்டிப்பாக நான் 15ஆம் தேதி ஆச்சுன்னா என் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளெக்சிபிளான டேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஏஎம்சின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி உங்கள் மந்த்லி 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆட்டோ பேயில் வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 3 days ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.